ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் காண இருப்பது ஸ்ரீராம நவமியின் முக்கியத்துவமும் வழிபாட்டு முறை பற்றிய ஒரு சிறு பதிவினை இங்கு காணிருக்கிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமாகவும் முதல் முழு மனித வடிவ அவதாரமாகவும் கருதப்படுவது ஸ்ரீராம அவதாரமாகும். ஒரு சமயம் அஷ்டமி திதியும் நவமி திதியும் மன வருத்தம் கொண்டன. எல்லா திதிகளும் கொண்டாடப்படுகின்றன, நம்மை மக்கள் யாரும் கொண்டாடவில்லையே என எண்ணி வைகுண்டம் சென்று விஷ்ணு பகவானிடம் முறையிட்டன. அதற்கு விஷ்ணு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அஷ்டமி அன்று கிருஷ்ண அவதாரமும் நவமி அன்று ராம அவதாரமும் செய்யப்போகிறேன். அந்த தினங்களில் உலக மக்கள் அனைவரும் உங்களை கொண்டாடுவார்கள் என்று வரம் கொடுத்தார். அதன்படியே கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி திதியை கோகுலாஷ்டமி என்றும் ராமர் பிறந்த நவமி திதியை ராம நவமி என்றும் சிறப்பித்து வழிபடத் தொடங்கினர். சித்திரை மாதம் வளர்பிறை புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில் கடக லக்னத்தில் நவமி திதியில் ராமபிரான் பிறந்தார். ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தையே ஸ்ரீராம நவமியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். இராமாயண மகா காவியத்தின் நாயகனாகவும் ஸ்ரீராமரே போற்றப்படுகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு ராம நவமி விழா ஏப்ரல் 17, 2024 அன்று கொண்டாடப்படுகிறது. அன்று காலை 10:30 முதல் மதியம் 11:30 மணி வரை ஸ்ரீராமரை வழிபடுவதற்கான உகந்த நேரமாகும். காலையில் 7:30 முதல் 9 மணி வரை யமகண்டம் இருப்பதால் காலை 7:30 மணிக்கு முன்பாக ராமநவமி பூஜை செய்யலாம் அல்லது 9 மணிக்கு மேல் துவங்கலாம். ராமநவமி வழிபாட்டு முறை. ராமநவமியன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்க வேண்டும். பிறகு ஸ்ரீராமருக்கு பிரியமான வெண்பொங்கல், பருப்பு வடை, நீர்மோர், பானகம் ஆகியவற்றை செய்து படைக்கலாம். எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால் அல்லது நீர்மோர் வைத்து ராமருக்கு படைக்கலாம். அப்படி படைக்கும்போது ராம் ராம் என ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்று நாள் முழுவதுமே ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது சிறந்தது. ஸ்ரீராம ஜெயம் என்ற எழுத்தை 108 முறை 1008 முறை எழுதத் தொடங்கலாம். ஸ்ரீராம் என்ற நாமத்தை 3 முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். ராமபக்தர்களே, கண்டிப்பாக கமெண்டில் ராம் 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 என்று எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.